கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வாசிங்க. Thou shalt eat the labor of thine hands. Happy shalt thou be, and it shall be well with thee. கையில் எல்லாம் வச்சிருக்கீங்களா? Everyone have hands. கையை வச்சிருக்கீங்களா? You have hands. ஆமென். கையை பார்த்து சொல்லுங்க. See your hand and say. உங்க கையை பார்த்து சொல்லுங்க. See your hand and say. என் கையின் பிரயாசத்தை My hands of labor. நான் சாப்பிடுவேன். I shall eat. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். நீங்க சொல்லதா உங்க வாழ்க்கையில இருக்கிற காட்டுகளை உங்க வாய்க்கு சொல்லுங்க. கையின் பிரயாசத்தை என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You shall eat. அப்போ இந்த காரியம் என்ன குறிக்கிறது தெரியுமா? What does this உன் கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடணும். And the labor done by your hand you shall eat. ஆனா அநேக குடும்பத்துல In many families, கையின் பிரயாசத்தை the hands of labor, வட்டிக்காரன் சாப்பிடுறான். the one who have given loans they are having. வட்டிக்காரன் சாப்பிடுறான். The one who have given loans, சம்பாதிச்சு அப்படியே வட்டி கொடுக்குறான். and as when they earn they go. ஐயா நான் கையின் பிரயாசம் வர ஆனாலும் நான் சாப்பிட முடியும். So I am laboring with my hands but I couldn't eat it. அந்த பேண்டேஜை காட்டி இயேசுவின் நாமத்தில் உடைக்கிற And இயேசு. that bondage have been broken by the name of God கையின் Jesus. பிரயாசத்தை நீ தான் And சாப்பிடணும். your hand of labor should be eaten by only நீ you. தான் சாப்பிடணும். Only you should. நீ திருப்தியா இருக்கணும். You should be satisfied. திருப்தி என்ன தெரியுமா? What is satisfaction? ஐயா நீங்க மட்டும் சாப்பிட்டு And if you see the house of God, ஏன் போடுவாங்க? ஏன் போடுவாங்க? ஓகே. அப்போ திருப்தி என்றால் அதுதான். and if that means that is satisfaction. தேவ பிள்ளையே Lord children, திருப்தியாய் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். the Lord would like you to be satisfied. சந்தோஷம். How many of you are happy? கைகளை தட்டி சொல்லுங்க. Because God is saying, கை குத்தி பார்க்கல. hold your hands to your neighbor and say, உன்னையும் என்னையும் and you and me, திருப்தியாய் வைக்க and to keep கர்த்தர் satisfied. வைத்திருக்கிறார். Lord have kept us. கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். The Lord will make us live. திருப்தியாய் வாழ வைப்பார். To be satisfied is to சந்தோஷமா வாழ make வைப்பார். you happy. சந்தோஷமா இருப்பது It will make your way to be happy. ஆமென் சொல்லுங்க. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். You should eat your கையின் labor. பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா If you need to eat the labor of your hand, வேதத்தின் வசனம் சொல்லுது the word of God says, சம்பளத்தை எடுத்து and keeping your income, ரசமாக எடுத்து and kindly keep time. எனக்கு கொடுத்தா And if you give to me, அது ஆசீர்வாதம் வராது. it will not be a blessing. பாஸ்ட் கொடுத்தா If you give it to pastor, ஆசீர்வாதம் வராது. it will not be a நீ blessing. கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறது தெரியுமா? Who are you giving? You know, கர்த்தர் என்ன பார்க்கறாரு. the Lord is seeing நான் me. கர்த்தருக்காக கொடுக்கிறேன். I'm going to give it to the Lord, அதை எடுத்து வச்சு கொடுக்குமான திருப்தியாய் கொடுப்பேன். and I will not give it with unsatisfaction. With satisfaction I shall give. ஆமென். எத்தனை பேர் எடுத்து வைக்கிறீங்க? How many of you are giving? திருப்தியாய் கர்த்தரை ஊழியம் செய்யுங்க. And with satisfaction, ஊழியத்துக்கு கொடுங்க. and give it to the அது Lord. கர்த்தருக்கு கொடுங்க. And you give it to the Lord. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வராது. And if you give it to the pastor, you give it to the கர்த்தருக்கு blessing. கொடுங்க. And give it to the Lord. பாஸ்டர் முன்னாடி இல்ல தெரியுமா? And many of them will say that pastor is not like before. ஆமா சின்ன போன் வச்சாரு பெரிய போன் வச்சாரு இப்ப பெருசா வச்சிட்டு இருக்காரு. And it was a small phone, now it was a little bigger, and now it's a very big phone. அட நான் அதேதான் நினைச்சேன், நீ அப்படியே சொல்லிட்ட. And that is what I still think. Now you have said it. பேச்சலாம் Our words will change. அதனாலதான் அவருக்கா எனக்கா கொடுத்தவங்க கர்த்தருக்கு கொடு. Not for any pastor, but give it to the Lord. அப்படி கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம். If you give like that, the Lord will bless you. நேரம் கடந்து போகிறது. The time is passing. இரண்டாவது Second thing, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். and you shall eat the labor of your hand. நன்மையும் Goodness, வாசிங்க. and you eat. பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டு சில பேர் பாத்தீங்கன்னா லண்டன் இருப்பாங்க, இவங்க ஜெர்மன் இருப்பாங்க. And the wife will be afar and they will be here somewhere. எத்தனை வருஷம் இருக்கிறது? How many years it will be? நான் சொல்றேன் இந்த போனா ஃபேமிலியா போயிடும். வாரத்துல 2 பேர் உணவு. And as a family you go abroad, and if you come together. இதை நான் என்கரேஜ் பண்றது. I will not increase this. லண்டன் என் ஃப்ரெண்ட் இருக்கான். In London my friend is there. முதல்ல எப்படி இருக்கு கேட்டவங்க அடுத்தது கேட்பவங்க மனைவி எங்கன்னு கேட்பேன். And first when I ask you how are you, then I should ask where is your wife. அடுத்தது அங்கே தான் இருக்காங்க. And
Then he will say yes, yes, அவங்க yes, yes. பிசினஸ் பண்றாங்க. And they are doing business. நான் என்ன சொல்றேன்னா, I am saying, நீ சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. the earning, it is not a mistake. குடும்பத்தோடு இருக்கணும். You should be with your family. அது இருக்க முடியாதுன்னா, If you say it is not possible, அப்படி இருக்கு வருமானம் வேணாம், நமக்கு வேணாம். and that income we do not need. நீங்க திட்டலாம் சரி, நான் சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். And though you shout me, I am saying the truth. இந்த புருஷனோட போயிடும், அந்த புருஷன் உங்களோட வந்துருக்கும். And if you are going with your husband, it will come with your husband. ஏன்னா ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை குடும்பத்தில் இருந்தால்தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும். Because one mind unity, if it is there, then only the blessing to the Lord gives, it will be still. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, If you see, நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, many times if you see, எல்லா உதாரணம் என் குடும்பத்தை சொல்ல முடியும், இன்னும் சொல்ல முடியாது. I will give all my examples with my நான் family. யோசிக்கிறத கரெக்டா என் மனைவி சொல்லுவான். And what I think my wife used to say. அது ரெண்டு பேரும் எங்க ஆவியை ஒத்துப்போம். And same thing will be unity in the spirit. சில பேர் மனைவி பார்த்து சொல்லுவாங்க, And some will say, see, this wife will உன் say. ஆவிக்கு ஆவிக்கு சட்டை ஆகும். And your spirit and my spirit is not matching with each other. ரெண்டு பேர் கூடி ஜெபம் பண்ணா ஒத்து வரும். And if they together pray, it will match. எத்தனை பேர் கை கோர்த்து ஜெபம் பண்றாங்க? How many of you hold your hands together and pray? நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு கை பிடிச்சு இன்னைக்கு நான் கை பிடிச்சேன். Why are you saying this? On that day I hold his hand, but now I am not. ஹalleluya. Hallelujah. கை கோர்த்து ஜெபிப்பது ஐக்கியத்தையும் ஆசீர்வாதம் இருக்கு. ஹalleluya. Hallelujah. கை கோர்த்து ஜெபிக்கும்போது If you hold hands together and pray. ஏன்னா ரெண்டு பேரும் கை கோர்த்தா கணவன் மனைவி கை கோர்த்தா And because if you hold your hands, இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது. you cannot see like this or like that. You need to see like this. நீங்க நானும் பண்ற தப்பெல்லாம் கரெக்டா தெரியாது. And if some mistake is doing, you will know it. ஒருவேளை திட்டிருப்பீங்க, You have shouted him. ரெண்டு பேரும் கை கோர்த்து சமாதானம் ஆயிடும். And together if you hold your hands, it will be. நீங்க தப்புனவர் யாரும் இல்லை. There is no one doing mistake. மன்னிச்சு அன்பு கூறுங்க. And forgive and show your life. ஐக்கியத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. With this fellowship, you start. பரலோகம் நிறைந்துவிடும். Hallelujah. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கையை தட்டி. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். மனைவி வீட்டவர்களை கனிதலின் திராட்சை கொடி போடு இருப்பார். And she will be a fruitful vine in the sides of thy அப்படி house. இருந்தால் என்ன நடக்குது தெரியுமா? And if it is like that, what happens? மகிமையிலே கர்த்தர் உலாவுவதை நீ பார்க்கலாம். And in glory the Lord descends you. உங்க வீட்டுக்கு வரும்போதே அநேகர் சொல்லுவாங்க, அந்த சிருஷ்டி வீட்டுக்கு போனா போதும், அவங்க வீட்டுக்கு போனா போதும், இன்னதான் காலத்துல மறந்து போயிடுது. As soon as people come to your house, they will say that to that sister, if I go, all my troubles will vanish. அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் கொடுக்கிற தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதனால் அது நடக்கும். And love and relationship with the Lord gives you, He is there, that will come. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. அடுத்த வாசிக்கலாம். We shall read words. பிறகு மனைவி உன் பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். They shall be blessed like those. ஜனங்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி கேள்வி கேட்டு உங்களையும் என்னையும் சந்தித்து தேவன் உலாவுகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுப்பான். And how shall the people be blessed? That there will be a submission with the Lord says here. அல்லேலூயா. Hallelujah. அப்ப உங்க குடும்பத்திலே தேவன் விரும்புகிற பாடல்கள், தேவன் விரும்புகிற கீர்த்தனைகள், தேவன் விரும்புகிற ஆலோசனைகள், தேவன் அன்பின் ஐக்கியம், இதையெல்லாம் பார்க்க பார்க்க பார்க்க
பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து இயேசுவிடத்திலே வருவார்கள். The songs and the hymns and the rhythm which is played in your house and seeing the togetherness and the fellowship which is in your house, other people will come to you. அவர் சொல்வாங்க, They will say, உங்களை விட நல்லா சம்பாதிக்கிறோம், and we are earning more than you, உங்களை விட நிறைய நல்ல பணம் இருக்குது, and above you we have money, எல்லாமே இருக்குது, everything we have. ஆனா சமாதானம் இல்லையே. If we do not have peace, எப்படி சந்தோஷமா how இருக்கீங்க? are you rejoicing? எப்படி நிம்மதியா And இருக்கீங்க? how are you with peace? எப்படி அன்பா இருக்கீங்க? How are you with love? நீங்க சொல்லணும், You can say, என் வீட்டுல இயேசு இருக்காரு, in my house there is Jesus. Is Jesus in your house? இயேசு என்னை மன்னிக்க And சொல்லிருக்கிறாரு, Jesus said to forgive. அதனால மன்னிக்கிறேன். That's why I forgive. இயேசு அன்பா இருக்க சொல்லிருக்காரு, Jesus said to அதனால forgive. கணவன் மனைவிட்ட பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறேன். That's why I'm sharing my love with my wife and my children. அர்ப்பணிக்கலாம். They will submit themselves. என்னையா பண்ணணும்? And what should அது we do? நான் தான் பண்ணணும். What should I do? அதுக்கு தாங்க சபை. And for the only church. இதை சொன்னேன். ஆமென். சபை எதற்கு தெரியுமா? And why in the churches? உங்கள் குடும்பங்கள் தொடப்பட்டு தேவனுக்குள்ளாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க எப்படி அனுபவிக்கிறீர்களோ அது அவர்கள் அனுபவிக்கும்படியாதான் சபை. Your family will touch and the fellowship with the Lord and experiencing the love of the Lord is the church for. ஹalleluya. Hallelujah. எபேசியர் Ephesians 5ஆம் அதிகாரம் chapter 5 22ஆம் வசனம். 22 words. இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியுமா? இந்த வசனத்தை வேதம் சொல்கிறது, And we all know this word of the சொந்த Bible says, புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். you need to obey your own husband. கீழ்ப்படியாமல் மேற்படிக்கு போக முடியாது. And without submission we cannot go further. எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And we need to obey everything. அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கத்த விரும்புகிறார். And if you are there like that, the blessings will be there with the Lord lives. ஹalleluya. எபேசியர் Ephesians 5ஆம் அதிகாரம் chapter 5 23 22 23 24 வசனங்கள் 23 and 22. ஆ எந்த காரியம் In all everything let them be obedient. அப்படி இருந்தால் கட்ட முடியாது. ஆகாது. Those who have not been married. கை தட்டுங்கய்யா. ஹalleluya. Hallelujah. ஆமென். வேதம் சொல்கிறது, Bible says, நீங்கள் you தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணீங்களா? are you honoring your father and mother? அதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க brother. Don't ask me all this, brother. ஜெபம் பண்ணீங்களா? Are you praying? அபிஷேகம் நடத்துனீங்களா? Are you அதோட விட்டுங்க. and live in that only? ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி வருது. Good question it is. முன்னாடி நீங்க மாட்டுனீங்க. And what? ஹalleluya. Hallelujah. ஆமென். சில பிள்ளைங்க இருக்காங்க உடனே நல்ல They need to give all those things மம்மியை டம்மி ஆக்கி, and give making mommy a dummy டாடியை காடி ஆக்கி, and daddy will be a daddy. அப்படி ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think you will not make. சரி, எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும். In all things, the children should obey their parents. இது ஆடலாம் பாடலாம் வசனம் டக்கு டக்கு வாசிக்கலாம் ஆவி நிறையலாம். You can dance here, you can roam here, you can read Bible very well, will learning very well. பேரண்ட்ஸ் கேட்டாதான் தெரியும் நீங்க எப்படி. And if I ask your parents, then only I know how you are. ஹalleluya. Hallelujah. சில பிள்ளைகள் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். And some children are saying, you don't know anything. Shut up. Shut up. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. Should not say this word. ஒண்ணுமே தெரியாத நமக்கு And not knowing anything. எல்லாம் தெரியும். Hallelujah. Hallelujah. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். I'll ask one question. நீங்க பதில் சொன்னா ஆகணும். You need to answer. அப்பா பேர் என்னமா? அது சொன்ன சொல்லு. அப்பா பேரு? அவருக்கு அப்பா பேரு? உங்களுக்கு தெரியுமா? ஏப்பா என்ன பொம்பளை மாட்டுறீங்க? இதுவே நமக்கு தெரியலையே. எல்லாம் தெரியும் நாம எப்படி சொல்றோம்? We do not know this, then how can we say that we know everything? அப்பா பார்த்து சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. டாடி உங்களுக்கு ஒண்ணு படிக்கல. ஒண்ணுமே தெரியாது டாடி. சைலண்டா இருக்கு. And saying to father that daddy, you don't know anything, you have not been educated, you don't know anything. இல்லை இல்லை. No, it is not. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தகப்பன். He is the father of the Lord have given you. வேதம் சொல்கிறது, Bible says, நீங்கள் you, சந்தோஷமா இருக்க வேண்டுமானால், if you need to be, நீதி ஆயுஷ்யாக இருக்க if வேண்டுமானால், your days of life should be more. புஷ் சாப்பிட்டால் ஆயுஷ் சாப்பிட்டா இல்லை, And if you eat boost or only it is not. பெற்றோர்கள் கடன் பண்ணினால் அற்புதம் நடக்காது. And if you honor your parents, the wonders will happen. ஹalleluya. Hallelujah. கடன் பண்றீங்களா தம்பி? பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆமென். இல்லையா? உங்களதான் கேட்கிறேன்.
நீங்க அப்படி இருக்கீங்களா? Are you like that? இல்ல உங்க வீட்டுக்கு வரேன் நானு. And come to your house. ஹalleluya. Hallelujah. இல்லை என்றால் If you are not like that, முயற்சி பண்ணுங்கள். you try out that. The Lord will give you. ஹalleluya. Hallelujah. எல்லாம் நம் குறைந்த மனுஷர் தான். And everyone have lacking. ஆனா நிறைவாக்குற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். But the people, the Lord is there who fulfill. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியுங்கள்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹalleluya. Obey your parents in law. எல்லாவற்றையும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் என்னென்ன பெற்றோர் மூலமா போதிக்கிறார், அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியுங்கள். And what the Lord has taught you, you need to obey for them. கீழ்ப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில மேல்படிக்கு போக முடியாது. And without obedience, we cannot go a further step. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது வசனம் வாசிங்க. What's true? நன்மை உனக்கு வேணுமா? உனக்கு நன்மை வேணும். முதலாவது. இரண்டாவது, நீடித்த நாட்களா இருக்கணும்னா ஒரு தகப்பனையும் ஒரு தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் உனக்கு வேணுமானால் You need these two blessings. நீ கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாய் இருப்பாய். And you need to be a நீ God-fearing கர்த்தருக்கு child. பயந்த பிள்ளையாய் இருந்தால் If you are a God-fearing child, தாய் தகப்பன் கனப்படுவாய். you will honor your parents. நீ கர்த்தருடைய ஆவி பெற்றிருந்தால் If you have received the Spirit of the Lord, பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன். you will be obedient to your parents. எதிர்த்து பேச மாட்டேன். You will not shout at them. கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா The Spirit of the Lord is not with you. அப்பா அம்மாவை கேள்வி கேட்டே இரு. You will ask questions to your mother and father. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். Everything you do. இதை நீங்க வச்சாரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள பல படிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And this is the first step that the Lord makes you to go ahead. After that, He will bless more. ஹalleluya. Hallelujah. கவனிங்க. Pay attention. ஹalleluya. Hallelujah. பெருகுரு. குத்துறாங்க. ஹalleluya. பண்றதுக்கு முன்னாடி And before marriage, even the bridegroom ஆனா can ஒண்ணே ஒண்ணு. only one thing. ஆண்டவர் நமக்காக The Lord for us, உனக்காக எனக்காகவும் for you and me, தேவன் the Lord, வானத்தை பூமி உண்டாக்கினவர், God who created heaven and earth, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், the one who blesses you and me, நம்மை அபிஷேகம் the பண்ணுகிறவர், one who anoints us, நீதி ஐஸ்வர்யத்தை தருகிறவர், and long life the Lord gives, நம்மை பாதுகாக்கிறவர், the one who protects நம்மை us, உண்டாக்கிய the one எஜமான், who created the Lord, நமக்காகவே and for us only, சூஸ் பண்ணி the one who chose him, இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார். and you have sent him. அது யார் தெரியுமா? Whom do you know? உங்க பேரண்ட்ஸ். Your parents. அப்பா அம்மாவை யார் சூஸ் பண்ணாங்க? And parents have not been selected by தேவன் எனக்காய் எங்க தாய் தகப்பன் உண்டாக்கி இருக்கிறார். and the Lord have created parents for only me. தேவன்